அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் ரொம்ப வணக்கம். ஏன்னா இன்றைக்கி மினி விலாக் தான் போடுறேன். வாங்க பார்க்கலாம். காலையிலே டீ போட்டேன், உலையும் போட்டுட்டேன், தக்காளி தொக்கு தான் வைக்க போகிறேன். அதனால் சிம்பிளாக கொஞ்சமாக தான் வைக்கிறேன். ஏன்னா பாப்பாக்கெல்லாம் இன்றைக்கி லீவு, அதனால் கொஞ்சமாக செய்கிறேன். மதியத்துக்கு மேலே தனியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். என்னோடய டீ போட்டு போகிறேன். டீ குடித்தா தான் எனக்கு வேலை நடக்கும். அதனால் பட்டு கொஞ்சம் டீயை போட்டு குடிச்சலான்னு ரெடி பண்ணுறேன். ஸ்ட்ராங்காக போடுறேன். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய போடுறேன். ஏன்னா பாப்பா இருந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துருவேன் டீயை. வாங்க டீ குடிக்கலாம். டீ குடிச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டீ குடித்தா தான் எனர்ஜி என்னால் வேலை செய்ய முடியும். அதனால தான் டீயை போட்டேன். வாங்க டீ குடிச்சிட்டு தக்காளி தொக்கு எப்படி வைக்கலான்னு பார்த்தலாம். எல்லோரும் மாரி சிம்பிளாக தான் வைப்பேன், கொஞ்சமாக வைப்பேன். வாங்க பார்க்கலாம். தக்காளி தொக்கு செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டேன். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தக்காளி போட்டுடலாம். கொஞ்சமாக தான் செய்கிறேன், அதனால தான் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உலையும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். தக்காளி போட்டுட்டேன், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு கொஞ்சோட மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறைய வேணாம். அது கொஞ்சம் போட்டாலே கலர் மாறிடும். இப்போ பாருங்கள், மஞ்சள்தூள் போட்ட பிறகு கிண்டி விட்றேன். அது கலர் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்த்து பாருங்கள். எந்த பொருளாக இருந்தாலும் அளவாக போடுங்க, அளவுக்கு மீறி போடாதீங்க. தேவையான மிளகாத்தூள் போட்டேன், கம்மியாக தான் போட்டுக்கிறேன். எண்ணெயில் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பச்சை வாசனை போச்சு. தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி திட்டமாக ஊற்றிக்கிறேன். இப்போ தக்காளி தொக்கு சைட் டிஷ் நான் முட்டை தான் வைக்கலான்னு இருக்கிறேன். இன்றைக்கி எல்லாம் சிம்பிள் தான், வேலை இருக்குது. நல்லா கிண்டி விட்டணும். முட்டை தான் சைடு டிஷ்ஷு. 5 முட்டை போதும், ஆளுக்கு 1 தான். அவருக்கு மதியானத்துக்கு லஞ்சுக்கு 1, மொத்தம் 5 போதும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். கலர்ஃபுல்லாகுது. இன்னும் நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும், ரொம்பலாம் கொதிக்க வேணாம். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறேன், அதனால் கொஞ்சமாக கொதிச்சா போதும். இப்போ நம்ம கொதிச்சிச்சுன்னா நம்ம தட்டை போட்டு மூடி விட்டுடலாம். பெரிய பாப்பா வந்துட்டா, தோசை கேட்டால் அவளுக்கு தோசை ஊற்ற வந்துட்டேன். கூட இவரும் உக்காந்துட்டார். இவருக்கும் தோசை வேணுமா. கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றும் போது கொஞ்சோண்டு பிச்சு போட்டால் அதையும் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட்டு உக்காந்தே இருக்கிறாரு. போவார்னு பார்த்தேன், ஆனால் போகல. இப்போ 2வது தோசையும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கும் வெயிட் பண்ணுகிறாரு. எப்போவுமே குரூப்பாக வருவாங்க, இன்றைக்கி தனியாக மட்டும் வந்திருக்கிறாரு. எப்போவுமே எதனா போட்டோம்னா 2 வாய் எடுத்துன்னு பறந்துடுவாங்க. இன்றைக்கி இன்னமும் அவர் போகாமல் இங்கேயும் உட்காந்துக்கிறாரு. நான் கொஞ்சமாக போகிறேன், அதை பார்த்துன்னு சாப்பிட்டுன்னு உட்காந்துக்கிறாரு. சரி சாப்பிட்டோம். ஓடலன்னா ஜன்னலாண்ட ஒரே கற்றுவாங்க. அந்த தொல்லைக்கே கொஞ்சம் போட்டுருவேன். இந்த பக்கம் பூனை கத்தும், நாய் குறைச்சிங்க கிடக்கும். இவங்களுக்கெல்லாம் போட்டு பழக்க பண்ணதுனால ரெகுலராக வந்துடுறாங்க. வாயில்லாத ஜீவங்களுக்கு வேறு என்ன பண்ணுங்க, கற்று தாங்க செய்யுங்க. நம்ம இஷ்டம் தான் போடணும், இல்லைன்னா போட வேணாம். பாருங்கள், காலி ஆச்சு. எட்டி பார்க்குறது. இப்போ கொஞ்சம் போட்டால் அதை சாப்பிட்டுக்கிறாரு. எப்படி பார்க்குறாரு பாருங்கள். அதுவும் முட்டை தோசை தான் சாப்பிட்றாங்க. இப்போ பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துடலாம். பாப்பாவுக்கு பசி எடுக்க தான் பக்கத்துலேயே நின்றுக்கிறா, தோசை கேட்டுக்கிறா. ஃபஸ்ட்டு அவளுக்கு ஊற்றி கொடுத்து அனுப்பிக்கிறேன், அப்புறம் இவரை பார்க்கலாம். அவர் வாயில் வச்சுட்டாரு. பெரிய பீஸாக போட்டு அதனால எடுத்துக்கினாரு. இப்போ கிளம்பிடுவார். நம்ம பாப்பாவுக்கு தோசை கொடுத்துட்டு இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. காய்கறி கடைக்கு போகணும், துணி வாஷ் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. அதனால் துணியை துவைச்சி நம்ம நெக்ஸ்ட் வேலை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு மாதிரி காய்கறி கடைக்கு போயிட்டு வந்தாலும் இப்போ இவங்களுக்கு சாப்பிட்டு கிளம்பட்டோம். எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேற்று ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம். கொஞ்சம் துணி இருக்குது, அந்த துணியை மட்டும் துவைச்சி போட்டுடலாம். வாங்க துணியை ஊற வச்சிட்றேன். கொஞ்சம் பவுட்ரு போட்டு ஊற வச்சோன்னா மிஷினில் அது பார்த்து ஓடி நிற்கும். டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். இல்லை கொஞ்சம் ஊற வச்சு துவைச்சோன்னா சீக்கிரம் அழுத்து போயிடும். அதனால் கொஞ்சம் காலையில் ஊற வச்சிட்டேன். இப்போ லாஸ்ட் இது ஓடுது. இது முடிஞ்சால் நம்ம ட்ரையரில் போட்டு காய வச்சிடலாம். பாத்திரம் காலையிலே நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் கழுவிட்டோம்னா கொஞ்சம் கழுவிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். பாத்திரம் கழுவி எடுத்துட்டேன் பாருங்கள். சுத்தமாக கழுவி எடுத்துட்டேன். துணி ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு, பாத்திரம் முடிஞ்சிச்சு, சாப்பாடு வேலை முடிஞ்சிச்சு. இது காலையில் ரொட்டீன் பிளாக் தாங்க.